ஆ டைம் ஆச்சா? வாங்க சொல்லுது தானே. சரி, அப்போ போன கிளாஸில் உள்ள அந்த ஹின்ஸ் மட்டும் எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தஹாரத்தை பற்றி படித்தோம் போன வகுப்பில். வந்து தஹாரான்னு சொன்னால் தூய்மை. தூய்மைனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அசுத்தம்னா என்ன, அதனுடைய வகைகள், தண்ணீர் சம்பந்தமான பாடம், பாத்திரம் சம்பந்தமான பாடத்தை படித்தோம். இதில் வந்து தூய்மை வந்து ரெண்டு வகை. ஒன்று வந்து உள்ள ரீதியான தூய்மை, இன்னொன்று உடல் ரீதியான தூய்மை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரா தௌபால சொல்லக்கூடிய நேரத்தில், அதாவது இறை மறுப்பாளர்கள் என்னன்னு சொன்னால் நஜிஸ் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் உடல் ரீதியான அசுத்தங்கள் இருக்குது. அதாவது நஜிஸ்ன்னு அப்படி சொல்லுவோம், ஹபஸ்ன்னு சொல்லுவோம், அழுக்குகள். இதில் வந்து சின்ன ஹதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தூய்மை அசுத்தத்தை வந்து உது மூலியமாக நீக்கிடலாம். உது செஞ்சாலே என்ன செஞ்சிடும், அந்த அசுத்தங்கள் நீங்கிடும். சிலது இருக்கு, அதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குசுல் செய்யணும். குசுல்னு சொன்னால் குளிப்பு கடமையானது வந்து பெரிய அசுத்தம். இதில் நஜிஸில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று வந்து உடலில் படுற நஜிஸ், அதே போல் உடலில் படுற நஜிஸ், தொழக்கூடிய இடத்துல இருக்கிற நஜிஸ். இந்த நஜிஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகைக்கான நஜிஸ். மற்ற ஆமாம், இது வந்து தொழுகைக்கான நஜிஸ். அது அல்லாத சும்மா நம்ம சிலதை நஜிஸ்ன்னு நினைச்சிருப்போம், அதெல்லாம் வந்து தொழுகைக்கு வந்து நஜிஸாக இருக்காது. அது நான் என்ன சொல்கிறேன். ரெண்டாவது தண்ணி என்பது தூய்மையானது, எல்லா தண்ணீரும் தூய்மையானது தான். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த மாதிரி தான் சொல்லி காட்டுறான். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அதாவது சீ வாட்டர், கடல் தண்ணீர் வந்து தூய்மையானது, அதில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஹலாலானது, சில பாய்சன் மாதிரி விஷஜந்துகளை தவிர. இதில் வந்து சில மதுகபுகள் வந்து முரண்படும். என்னன்னா வந்து நண்டு இந்த இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, மக்ரூ, வெறுக்கத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி தெளிவாக இருக்கு, எல்லாமே ஹலாலானது அப்படிங்கிறது. அதே போல் இதில் வந்து நம்ம பார்த்தோம், சுத்தமான தண்ணீர், சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர். சுத்தமான தண்ணீரை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், சுத்தப்படுத்த முடியும். சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரை வச்சு தான் சுத்தப்படுத்த முடியும். சுத்தமான தண்ணீர் எல்லாமே சுத்தப்படுத்த முடியாது. அதாவது உதாரணமாக ஒரு டீ பேக், ஒரு சாயா பொடியை வந்து தண்ணியில் போட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி கலர் மாறிடுச்சு. அப்போது கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்மெல்லும் வருது. இந்த தண்ணியை நாங்கள் உதுவுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் நல்ல தண்ணியான நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணி தான். ஆனால் தூய்மைப்படுத்த முடியாது அந்த தண்ணியை வச்சு. சரிங்களா? அதனால தான் நம்ம சொன்னோம், தண்ணியுடைய 3 தன்மை மாறாத வரைக்கும் அது சுத்தமாகத்தான் இருக்கும். ஒன்று அதனுடைய ஸ்மெல், ஒன்று நிறம், மனம், சுவை. இந்த 3 மாறாத வரைக்கும் அந்த தண்ணி வந்து சுத்தமானது தான். பெரிய ஒரு ஹவுது இருக்குது. இந்த ஹவுதில் வந்து மீன்கள் வந்து விட்ட போடுது, அல்லது வந்து ஒரு காக்கை எச்சம் போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒட்டுமொத்த தண்ணீரும் இதனால நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொன்னாதான் அதை மாற்றணுமே தவிர அது அல்லாத வரைக்கும் மாற்ற வேண்டாம். சரிங்களா? அதே போல் தூசு, அதாவது என்ன சொல்றதுன்னா, ரஸ்டன்னுக்கு என்ன சொல்லுவீங்க, துரு வந்து விழுந்த தண்ணி, துருவாக கிடக்குது தண்ணியில, இது கெட்ட தண்ணி அப்படின்னு கேட்டால் நல்ல தண்ணி. இதையும் நாங்கள் என்ன செய்ய சொல்லலாம், பயன்படுத்தலாம். பாசி பிடிச்ச தண்ணியையும் நாங்கள் வந்து உதுவுக்கு பயன்படுத்தலாம். சிந்திய தண்ணியை பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்க. உது செஞ்சு அந்த தண்ணி வந்து அந்த ஹவுலுலேயே சிந்துது அல்லது பக்கெட்லேயே சிந்துது, அதை நாங்கள் மறுபடியும் பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அதான் நான் சொன்னேன், இந்த 3 மாறாத வரைக்கும் அந்த தண்ணி சுத்தமானது. சரிங்களா? எப்படி சுத்தமாக்குறது அப்படின்னு சொன்னால் 3 விதமாக சுத்தப்படுத்தலாம். தண்ணியை 3 விதமாக சுத்தப்படுத்தலாம். நாம் படித்தோம்ல, ஒன்று வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் ஏதாவது அசுத்தம் விழுந்துருச்சு, அதில் நிறைய தண்ணியை ஊற்றக்கூடிய நேரத்தில் அந்த அசுத்தம் இல்லாமல் போச்சுன்னா அதையும் பயன்படுத்தலாம். ரெண்டாவது காய விடுறது, தண்ணி அப்படியே ரொம்ப நேரமாக நிற்க விடுறதுனால அந்த அசுத்தம் வந்து கீழே படிஞ்சிரும், அந்த தண்ணியையும் பயன்படுத்தலாம். மூன்றாவதா சீ வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக தண்ணியை வந்து சுத்தப்படுத்துறது மூலியமாக சுத்தப்படுத்தலாம். தோல் பையை பொறுத்த வரைக்கும், தோல் பையில வந்து முன்னால் உள்ள காலத்தில், இப்போ இருக்குதான்னு தெரியல, தோல் பையில வந்து தண்ணியை சேகரித்து அதை பயன்படுத்துவாங்க உதுவுக்கு. இதில் வந்து ஹராமாக்கப்பட்ட பிராணிகள், அதாவது நாய், பன்றி போன்ற பிராணிகளுடைய தோலை வந்து தண்ணியை வச்சு அதை பயன்படுத்தக்கூடாது. இது அல்லாத தோலை வச்சு நம்ம என்ன செய்யலாம், உதுவுக்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் அசுத்தத்தை நீக்கிறது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து உதாரணமாக ஒரு சாராயம், ஆல்கஹால் சொல்லக்கூடிய அந்த சாராயம் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு வைங்களா, இங்கே தொழுவீங்களா? அசுத்தம் தானே, தொழலாமான்னா தொழலாம். சாராயம் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, தொழுகையோ உதுவையோ முறிக்காது. சரிங்களா? அதே போல் ஒரு சளி விழுந்துருச்சு ட்ரெஸ்ஸில், சளி பட்டுருச்சுன்னா அது சளி ஒரு அசுத்தம் தானே, அதான் நான் சொன்னேன். எல்லா அசுத்தங்களும் தொழுகையை வந்து வீணாக்காது. ஆமாம், ரத்தம் படுது, ரத்தம் ஒரு அசுத்தம், ஆனால் ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அதாவது வந்து விந்து, ஆணுடைய விந்து வந்து அசுத்தமானது, அது நம்மளுடைய பார்வையில் அசுத்தமானது.
ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை சுரண்டிக்கிட்டு அதனுடைய தடம் தெரியும். ஐஷா சொல்கிறாங்க ஆடையில் வந்து அதனுடைய தடம் தெரியும், ரசூல்லா அதோடு தொழுக போவாங்க, சுரண்டிடுச்சு. அப்போ ஆனால் வந்து இது அசுத்தமா அப்படின்னு கேட்டால் அசுத்தம் இல்லை. சரிங்களா? அப்போது இன்னொன்று, இப்போ வந்து ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பாத்திரத்தில் நாய் வாய் வச்சுன்னா என்ன செய்வீங்க? அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவணும், 1 முறை மண்ணை வச்சு கழுவணும். ஹவுதுல நாய் விழுந்துனா, ஹவுதுல நாய் இருந்துன்னா இதே சட்டம் வராது. நீங்கள் வந்து மனசு இது பண்ணுது அப்படின்னு சொன்னால் தண்ணியை இறைச்சிட்டு பண்ணிட, அதில் 3 முறை 1 முறை மண்ணை ஃபுல்லாக ஏற்றி அதுக்கு பிறகு 7 முறை தண்ணி ஊற்றி கழுவணும் அவசியம் இல்லை. 1 முறை நீங்கள் கழுவினாலே போதுமானது. அதுபோல் கடலில் நாய் விழுந்துருச்சு, கடல் முழுக்க இதாயிடுமா அப்படின்னாலும் இல்லை. சரிங்களா? இது வந்து நான் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் சொன்னேன், அந்த அளவை வச்சு மாற்றலாம், அல்லது நிற்க விட்டு அந்த படிமண் ஆனதுக்கு பிறகும் அந்த தண்ணியை சுத்தமாக்கிடலாம். சரிங்களா? அதே போல் கலாயில் ஹாஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மலஜலம் கழித்தல் சம்பந்தமான பாடம். இதில் வந்து சிறியது அப்படின்னு சொன்னால் மலம், ஜலம், காற்று பிரிதல், தூக்கம், இதெல்லாம் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். சரிங்களா? மலம், ஜலம், காற்று பிரிதல், தூக்கம். நல்லா தூங்கிட்டீங்கன்னா உது முறிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உது முறிஞ்சிட்டு திரும்ப உது எடுக்கணும். அதே போல் ஒட்டகக்கறி, சிக்கனோ அல்லது மட்டன் இது இல்லை, ஒட்டகக்கறி சாப்பிட்டா மட்டும் என்ன செய்யணும்? திரும்ப உது எடுக்கணும், உது முறிஞ்சிடும். அதே போல் மாதவிடாய் பெண்களுக்கு. இப்போ சல்மான் ஃபாரிசி கேட்டாங்க காஃபிர்கள், உங்க நபி வந்து எப்படி மலம் ஜலம் கழிக்கணும்னா சொல்லித்தராரு அப்படின்னு கேட்டாங்க. கிண்டலா, அதையுமா சொல்லித்தராரு என்னங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அதையும் தான் சொல்லித்தராரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழிவறைக்குள்ள போகணும்னு சொல்லி தந்தாங்க. பல இடது காலை வச்சு உள்ள நுழைங்க, உள்ள நுழையக்கூடிய நேரத்தில் என்ன துவா? உதுபிக்க மினல் குபுசி வல் கபாயிசி. வெளியே வரக்கூடிய நேரத்தில் உஃப்ரானக்க, வலது காலை வெளியே வச்சு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் இடது கையால் உங்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை கழுவுங்க, வலது கையை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. சரிங்களா? அதே போல் கிபிலாவை முன்னோக்குறத நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தவிர்க்கணும். சில இடங்களுக்கு போவீங்க, கிபிலாவை முன்னோக்குற கட்டம் வரலாம் சில ஹோட்டல்களில், அது வந்து தவிர்க்க முடியாதது, பிரச்சனை இல்லை. நாங்கள் முன்னால் சுத்ரா வச்சுருக்குறாங்க, தடுப்பு வச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் அதப்பு வந்து என்னன்னு சொன்னால் தற்குல் கலாம், உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே போயிட்டு எந்த விதமான பேச்சும் இருக்கக்கூடாது. அடுத்த இது ஆமாம், அதுதான் சொல்கிறேன், அதில் தான் பேசுறது. வேற நம்ம கிராமத்தில் தான் எப்படின்னா முகம் பார்த்துலாம் பேசுவாங்க, பக்கத்தில் உட்காந்து. இங்கே ஃபோனில் தான், அதை தவிர்க்கணும், தற்குல் கலாம். அது போல் ரெண்டாவதாக கண்ணியமானதை உள்ளே கொண்டு போகிறத விட்டு தவிர்க்கணும். குரானை கொண்டு போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு மோதிரத்தில் வந்து முகமது ரசூல் அல்லா அப்படின்னு எழுதிடுது, இதை வந்து உள்ளே கொண்டு போக மாட்டாங்க, வெளியே கலத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து கண்ணியத்தை பொறுத்து. ஃபோனில் குரான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூடாது. அல்லாஹ்வுடைய பேரை உள்ளே கொண்டு போய் உச்சரிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே போல் இந்த என்ன சொல்கிறதுனா, ஃபோனில் குரான் இருந்துன்னா பிரச்சனை இல்லை, வெளிப்படையாக இருக்கக்கூடாது. ஃபோன் அங்கே போய் குரானை ஓப்பன் பண்ணக்கூடாது, உள்ளே மறைச்சி வைக்க முடிஞ்சால் மறைச்சி வச்சிடணும், அவ்வளோதான். அதே போல் வெளியில் வரக்கூடிய நேரத்தில் கால்களை கழுவுறது முடிந்தால். சரிங்களா? இதில் சிறுநீர் கழிக்கிறதாக இருந்தாலும் சரி, இதில் வந்து கல்லை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம். தண்ணி தான் சுத்தப்படுத்தக்கூடியது. அசல் வந்து என்னன்னா தண்ணி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை, உதுவுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. தண்ணி இல்லாத கட்டத்தில் தான் எது? கல் அல்லது டிஷ்யூ. இஸ்திஜ்மார்னு சொல்லுவாங்க. இஸ்திஞ்சா அப்படின்னு சொன்னால் தண்ணீர், இஸ்திஜ்மார்னு சொன்னால் அந்த டிஷ்யூஸ் மூலியமாகவோ அல்லது கல், இது எல்லாமே வந்து ஒற்றைப்படையில் 3 அல்லது 5 இப்படி இருக்கணும். சரிங்களா? டிஷ்யூனாலும் 3, கல்லுனாலும் 3, அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இல்லை வீதிகளில், அதே போல் நிழல் தரக்கூடிய இடங்களில், பொதுமக்கள் உட்காரக்கூடிய இடங்களில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போய் இன்னைக்கு யூரின்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க, ஆற்றுல பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. வீதிகளில், நிழல்களில் இது வந்து பண்ணக்கூடாது. அதே போல் பொந்துகள், இது நமக்கு தெரியாத சில விஷயங்கள் தான் சில பேருக்கு. பொந்துகள் இருக்குல்ல, இந்த எறும்பு பொந்து, இந்த மாதிரி பாம்பு பொந்து, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? இதில் வந்து ஒரு செய்தி வருது, ஜின்கள் வாழக்கூடிய இடம், சில உயிரினங்கள் கூட வாழக்கூடிய இடம், அதனால் அங்கே வந்து நம்ம செய்யக்கூடாது, கழிக்கக்கூடாது. உதுவை பற்றி நம்ம அன்றைக்கே பார்த்தோம். கை கழுவுது முதல்ல போன உடனே நீயத்து வைக்கணும். முதல்ல உதுவுக்கு முன்னால் நீயத்துக்கு கண்டிப்பாக. நீங்கள் உது செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நீயத்து வைக்கிங்கன்னா அந்த உது கூடாது. நீயத்தை முதல்ல வச்சுக்கிட்டு உது செய்யணும். பிஸ்மில்லா சொல்லி 3 கைகளை கழுவுறது சொன்னா, 3 கைகளை கழுவாமலையும் நீங்கள் வாய்க்கு பிடிச்சு கொள்ளலாம், தப்பில்லை. 3 கைகள் கழுவுறது சொன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? வாய்க்கு தண்ணீர் போட்டு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவீங்க. நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதும் சுன்னாதான். அதே போல்
முழுமையாக கழுவுறது. சும்மா இங்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நார்மலாக 3 முறை. அதே போல் 2 கைகளும் 3 முறை. 3 முறைங்கிறது மேக்சிமம், சரிங்களா? இதில் ஒரு முறையும் செய்யலாம், சரிங்களா? முகம் 3 முறை, கைகள் 2 கைகள் முழங்கைக்கு மேலாக 3 முறை. மசகு செய்கிறது, தலைக்கு மசகு செய்கிறது சொன்னேன். எப்படின்னா கையை இப்படி வச்சு முழுமையாக தலைக்கு கொண்டு போய் பின்னால் வரைக்கும் கொண்டு போய் மறுபடியும் வந்த இடத்துக்கே வர்றது. இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சரிங்களா? தண்ணியை தொட்டு பின்னால் கொண்டு போய் பின்னால் இருந்து அப்படியே முன்னுக்கு கொண்டு வர்றது. இது ஒரு முறை, 3 முறை இல்லை, ஒரு முறை. அதே போல் காதுக்கு தடவுறது. காது ஒரு கை, இந்த ஆள்காட்டி விரலால் காதுடைய பகுதிகளை ஃபுல்லாக எடுத்து பெருவிரலால் பின்னால் கழுவுறது. இதுவும் ஒரு முறை. அதே போல் கால்களும் என்னதான், ஒரு முறை தான். இதில் 3 முறைன்னு சொல்லப்படுறது முகமும் கைகளும் மட்டும்தான். மற்ற எல்லாமே ஒரு முறை. சில பெண்களுக்கு வந்து ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க, தலையில் வந்து மசகு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் தலைக்கு மேலாக மசகு செய்யலாம். முடியில தான் செய்யணும் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த டர்பன் அணிஞ்சிருக்காங்க, அதுக்கு மேலேயும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதுக்கெல்லாம் முன்னால மிஸ்வாக் செய்யறது சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினாங்க. எந்த அளவுனா, என்னுடைய சமூகத்துக்கு இது கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை வந்து கட்டாயமாக்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, மிஸ்வாக் செய்கிறத. அதனால் மிஸ்வாக் செய்கிறது நல்லது. மிஸ்வாக்கு தான் வாங்கி பயன்படுத்தம் இல்லை. மிஸ்வாக்னா ப்ரஷ் பண்ணுறது நல்லது, சரிங்களா? அதே போல் உது செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நெயில் பாலிஷ் பொதுவாக போடக்கூடாது தான். நெயில் பாலிஷ் அணிஞ்சிருந்தா அதை கலத்திக்கிட்டு தான் உது செய்யணும். அதே போல் சில லோஷன்கள் இருக்குது, சன்ஸ்கிரீன் போடக்கூடியதெல்லாம் வந்து தண்ணி பட்டாலும் போகாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கழுவிட்டு அடுத்ததாக உது எடுக்க ஆரம்பிக்கணும். அது இல்லாத நார்மலான லோஷன்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து உது செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல் குசுல் குளிப்பு கடமை எதுக்கலாம் அப்படின்னு சொன்னால், விந்து வெளியேறுதல், உடல் உறவு, மாதவிடாய், நிஃபாஸ்ன்னு சொன்னால் நமக்கு இந்த பிள்ளை பேர் காலத்தில் வரக்கூடியது. மாதவிடாய் நமக்கு பெண்களுடைய உள்ளது. உடல் உறவுல வந்து 2 உறுப்புகள் சந்தித்தாலே, விந்து வெளியேறணுங்கிற கட்டாயம் இல்லை, 2 உறுப்புகள் சந்தித்தாலே என்னதான் அவர்கள் குசுல் செய்யணும். குளிப்பு கடமை தான் அவர்களுக்கு. அதை வந்து செஞ்சே ஆகணும். தயமமை பொறுத்த வரைக்கும் குசுல் சம்பந்தமாக நம்ம போன வகுப்புலே படித்தோம், அப்படிதானே? 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம் மர்ம உறுப்பை வந்து கழுவி கொள்ளணும். அதாவது நறுமணங்களை அதில் வந்து பண்ணிக்கணும். சோப்போ அல்லது மற்ற இலந்தை இலை சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளணும். அதாவது உது முதல்ல செஞ்சுக்கொள்ளணும். உது செஞ்சுக்கிட்டு தான் குளிக்கணும். குளித்து முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, கடைசியில் கால் கழுவுனாங்க. உது செஞ்சுட்டு கால் கழுவலை, குளிச்சாங்க. வெளியில் வரும்போது கால் கழுவிட்டு வெளியே வந்தாங்க. ஒருத்தர் வந்து உது செய்கிறாரு, கால் கழுவுறாரு, குளிக்கிறாருன்னு சொன்னாலும் வெளியில் வரும்போது கால் கழுவிட்டு வர்றது சிறந்தது. தயமம் நாம் பார்த்தோம், ஒரே ஒரு முறை மண்ணில் அடித்து முகத்தில் ஒரு முறை தடவிக்கிட்டு, கை மணிக்கட்டு தான், இங்கே வரைக்கும் வேண்டாம், இங்கேருந்து இது வரைக்கும், அதே போல் இதிலிருந்து இது வரைக்கும், இவ்வளோதான் தயமம். இது வந்து தண்ணி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் எப்படி கல்லால் பண்ணுறோமோ அதே போல் இது மண்ணால் செய்யப்படக்கூடியது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? டைம் ஆச்சுதான். கட்டாயம் உட்கார்ந்து தான் போகணும். ஆனால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல வந்து நின்னும் போயிருக்கிறாங்க. நின்று போகிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆமாம், இருக்கு. இது ஓகே. எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. ஹாதா மைந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.